வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷன் அரிசியில் தட்டுப்பருப்பு சாதம். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம செஞ்சுருவோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க, நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சு வச்சுட்டுக்குதுங்க. நம்ம அப்படியே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 2, சின்னதாக இருந்தால் கொஞ்சம் 3 சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு. 4 வரமிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி அளந்து தான் வச்சுருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் ரேஷன் அரிசி ஊற வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். தட்டைப்பருப்பு 1 டம்ளர் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு விசில் மட்டும் மூடி விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லா கொல கொலன்னு இருக்கும். நல்லா அந்த சூடான சாப்பாடு நல்ல மலையில் சாப்பிடுவது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொங்கு நாட்டு அரிசி பருப்பு, அதுவும் ரேஷன் அரிசியில். இது மேலே மல்லித்தலை தூவிக்கலாம்.